மரமேறக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி தென்னை மரத்துக்கு சிறை எடுக்கிறதுக்கு வந்துருக்குறாங்க. நம்ம என்னதான் வேலை செஞ்சாலுமே அவங்கவுங்க செஞ்சால் தான் அது நேர்த்தியாக வருங்க. 2 பேர் இன்றைக்கி தென்னை மரத்துக்கு சிறை எடுக்க வந்துருக்குறாங்க. நாங்கள் அப்படியே பாக்கி தேங்காயெல்லாம் முத்துனக்காயெல்லாம் போட்டுருவாங்க. அதை எடுத்துகிட்டு அப்புறம் குப்பையெல்லாம் போட்டுட்ருவாங்களா, அந்த பாலையெல்லாம் பிச்சு போடுவாங்க. அதையெல்லாம் எடுத்து கட்டி வைக்கணுங்க. அந்த வேலையை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். தென்னை மரத்துக்கு சிறை எடுக்கிறதுனா நிறைய பேருக்கு தெரியாது. தென்னை மரத்தில் இருக்கிற பாலை, காஞ்சி போன மட்டை, அதை எல்லாமே க்ளீன் பண்ணுறது. ஆமாம். எப்படி முடி அதிகமாக வளர்ந்துச்சுன்னா வெட்டணும்ல, அது மாதிரி சிறை எடுக்கிறது. ஆமாம், சிறை எடுக்கிறது. கூடவே ஏதாவது இளநீ கிடச்சா வெட்டிக்கலாமா பாருங்க. கொடுவாலையும் படுத்துட்டு வந்துட்டேன். தேங்காயெல்லாம் நீ முத்துன காயெல்லாம் கீழே விழுந்த காயெல்லாம் அன்றைக்கி பொறுக்கி எடுத்து போட்டு போயிட்டேங்க. முத்துன காயை எடுத்துகிட்டு போகிறோம். சின்ன இந்த தென்னை மரத்தை க்ளீன் பண்ணுறீங்க இல்லைங்களா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? சிறை எடுக்கிறதா சொல்லுவீங்க. சிறை எடுக்கிறதுன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம கோவை மாவட்டங்களில் சிறை எடுக்கிறது தான் சொல்கிறோம். அவங்க டக்கு டக்குன்னு எடுத்து விட்டு போயிடுவாங்க. நம்ம வராது நம்மளுக்கெல்லாம். அப்படியே முத்துனக்காயும் போடுறாங்க வருங்க. சரி. இவ வச்சுக்கிற கத்தி அப்படியே சரு சருன்னு இருக்கும் பாருங்க. சரி, அது தொழிலுக்கு தேவையான கத்தி. ஆமாங்க. இந்த வேலை செய்ய முடியும். நம்ம மாதிரி முன்ன கத்தி வச்சுட்டு நீ இந்த மாதிரி எல்லாம் எடுத்து போடுறதையெல்லாம் நம்ம தான் சுத்தம் பண்ணணும். தென்னை மட்டை, பாலை, பண்ணாடை. இந்த பண்ணாடைன்னு சொல்கிறோமல்ல, அந்த பண்ணாடைக்கு பண்ணாடி பண்ணாடினா என்ன? பண்ணாடினா வீட்டுக்காரர்னு இருக்கும். வீட்டுக்காரரை பண்ணாடின்னு தான் கூப்பிடுவாங்க. நீ எல்லாம் கூப்பிட்டுருக்கிறேன் வீட்டுக்காரர் பண்ணாடி. நானே இதுக்கு எப்படி கூப்பிட போகிறேன்? கூப்பிட்டா பாரு, அந்த காலத்து மனசு நீ ஒரு தடவை பண்ணாடின்னு கூப்பிட. அது அடுத்த வீங்க கிட்ட சொல்லிக்குவாங்க எங்க வண்ணாடி அப்படின்னு. யார் கூப்பிட்டுருக்குறாங்க சொல்லுக்கு பார்க்கல. எங்க அம்மாலே கூப்பிட்ட மாதிரி ஞாபகம் இல்லை. ஒருத்தர் கூப்பிட மாட்டாங்க. வெளியே பேசுற போது எங்க வண்ணாடி எங்க வண்ணாடி. உங்க பண்ணாடி எங்க போயிட்டாருன்னு கேட்பாங்க. ஆத்துக்காரரு, வீட்டுக்காரரு, அதெல்லாம் இன்னும் இந்த காலம். அந்த பண்ணாடிங்கிறது அந்த காலம். ஆமா, இப்பெல்லாம் வாடா ஓடான்னு பேசுறாங்க. உனக்கு மாசம் இருந்தா பேசு. சின்ன இந்த தென்னை மரத்துக்கு எதுக்காக இது சிறை எடுக்கிறதுங்க? நல்ல காய் பிடிக்கணும்னா சிறை எடுத்தாகும். ஓ, சரி சரி சரிங்க. ஓ ஓ இல்லைன்னா எலி வந்து தங்கிடு. எலி வந்து தங்கிச்சுன்னா குரம்பே சாப்பிட்டு. திடீர்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்காரரு தாடியோட சுற்றிட்டு இருந்தாங்களா, யாரோ வேச்ச கேட்டு. இப்போ தாடி எடுத்தோடனே எனக்கு அடையாளம் தெரிய மாட்டேங்குது. ஒரே சோக மூஞ்சியாக இருந்தது. நம்ம உறவுகள்லாம் சேர்ந்துட்டு எடுக்குன்னு சொன்ன பிறகுதான் படுத்துக்கிறாரு. நான் சொல்லி கேட்கல. சிரிச்ச முகமா தெரியுதா? இப்போ தான் சூப்பராக இருக்குது. ஏதோ இளந்தட்ட மாதிரி இருந்தது. ஆமாம், அதெல்லாம் முதல்ல இருந்தே வச்சுட்டு இருந்தா நல்லா இருக்கு. திடீர்னு இடையில தாடி வைக்கிற, மோடி வைக்கிறேன்ட்டு போனா அது வேற ஒன்றும் உண்மை சொல்லிடலாமா என்ற சம்சாரத்தை கூட சண்டைங்க. இந்த பொய்யெல்லாம் பேச வேண்டாம். சரி சரி சரி. கூட வேணுமா? சரி. இந்த மரக்கடி இன்னும் கொஞ்சம் எறும்பு இருக்குதுன்னு விட்டுட்டு போய்க்கிறாங்க. எல்லாம் எடுத்து போட்டு கொண்டு போய் அதை குட்டிலேயே போட்டோம்னா போட்டுக்கலாம். அங்கே கொலையாக வெட்டி போட்டுக்கிறாங்க. அது கொலையோடு அப்படியே எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். ஆமாம். தென்னை மரத்தை சிறை எடுக்கிற போது அப்படியே கொலை எடுத்து அறுத்து போட்டுருவாங்க. அப்படியே கொலையோடையே தூக்கிட்டு போய்க்கலாம். அப்படியே தூக்கிட்டு போய்க்கலாம். தூக்கி கூடையில் போட்டு கூடையிலேருந்து எடுத்துகிட்டு போகிறக்கு. சரி, உந்ததை மட்டும் கூடையில் எடுத்து போட்டுக்கலாம். ஆமாம், இது ரொம்ப ஈஸியான வேலை. அப்படியே பிடிச்சி எடுத்துகிட்டு போய்க்கலாம் 2 கையிலையும். அந்த காய் மடுத்து வைங்க. வெயிட்டாக இருக்குமில்ல?
என்னை மட்டும் அன்னைக்கு வெயிட்டாக இருக்குது எடு பார்க்கல நீங்கள். நீ தூக்குவே. வெயிட்டில் இல்லை, காசை காய்தான் போட்டுக்கிறாங்க. சரி, அப்படியே ஒவ்வொன்றா கடத்தணும்னாத்தா. இன்னைக்கு இப்போ 2 நாள் ஆயிருன்னு நினைக்கிறேன் சிறை எடுக்கிறதுமே. ஆமாம். அப்படியே தலை கட்டிட்டாத்த குப்பையெல்லாம் உழுகாமல் இருக்குங்க. தலை மேலே எல்லாம் வேறு பட்னாடை பாளையெல்லாம் இருக்குதுங்களா. 2 பேருமே மாற்றி மாற்றி நீ எல்லாம் க்ளீன் பண்ணணும். தேங்காயெல்லாம் பொறிக்க அவர்கிட்ட போட்டு கொடுத்துட்டுங்க. இந்த ஓலைவே எடுத்து அப்படியே வச்சுக்கலாம். இந்த ஓலைவே இப்படி கட்டி எடுத்து இந்த பாளையில் தென்னம்பாளையிலையெல்லாம் கொண்டு போய் அங்கேயே வீட்டுக்கிட்டவே போட்டோம்னா நாய்க்கெல்லாம் நாங்கள் வராத அன்னைக்கு அங்கேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வராத அன்னைக்கு இங்கே பாளையில் ஊற வச்சு சாப்பாடு செஞ்சுக்கலாம். தீ பத்திரக்கு ஈஸியாக தீ பற்றிக்குங்க. இப்படியே ஓலையில் போட்டு ஒன்றும் முடியணுங்களே. சரி சரி. அப்பதான் 1 நாள் வேணா கூட 3 நிக்கு. வளர்த்தி வாழைங்க. நான் வாழை எடுத்துங்க. முடிஞ்சீங்கன்னா போய் நிக்கிங்க. பண்டாடு தனியாங்க. பண்ணாடை தனியாக வச்சுக்கலாம். தனியாங்க வச்சுக்கலாம். இப்படி போட்டெல்லாம் கட்டி எடுத்து வச்சுட்டு அப்படியே கிடக்கும். இந்த மரத்துக்கடியை விட்டோம்னா குப்பையை பூச்சிகளை வந்து பூந்துக்கு. இந்த தென்னைக்காயும் எடுத்து வைக்கிறதுங்களா? ஆமாம், அது தனியாக எடுத்து வை. இனியெல்லாம் கேஸ் இல்லை. சந்தோஷம். கவர்மெண்ட் சொல்லிருச்சு. தென்னை மரம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேஸ் இல்லையாம ரத்துன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா போயிருச்சு. நேற்று அறிவிப்பு வந்தது. யார் அறிவிச்சாங்க? யார் அதிகாரம் இருக்கிறதா? அதிகாரம் இருக்கிறவங்க சொன்ன பிறகு தெரியுது. போன வாரம் ஒரு வீடியோவில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அம்மா அவங்க மரம் வளர்த்திருக்கிறாங்க. பூரா நம்பருங்க இந்த மாதிரி மரங்க அப்படியே கரண்ட் கம்பிக்கு மேலே முட்டுதுன்னு சொல்லிட்டு பூரா வெட்டி விட்டாங்களாமா 100. அந்த அம்மா மரத்தை பிடிச்சிட்டு கட்டி அழுகிறத பார்த்தா எனக்கே பூரா அழுது. நானே கொஞ்ச நேரம் அழுதுட்டேன். இப்படி அழுகுது பார்க்கறக்கே அப்படி அங்கலாப்பா போச்சு. அந்த ஓலைகோ மட்டை தென்னை மட்டை எல்லாம் காட்டுக்குள்ள தூக்கி போட்டோம்னா பண்ணாடே காஞ்சு கொஞ்சம் தீப்பத்திரக்கு எடுத்துட்டு பாளையில் வேணா பூரா எடுத்துக்கலாங்க. என்ன 2-3 நாளைக்கு விட்டோம்னா பூரா பூச்சி அது வந்து கையோடு எடுத்துடணும். பக்கத்தில் கரும்பு வெட்டுறாங்க. கரும்பு வெட்டி ஒரு பக்கம் அப்படியே மிஷின் விட்டு வெட்டுறாங்களா. மாட்டுக்கெல்லாம் முதல்ல வெட்டினா கோந்தாலைகளெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, மேவுக்கெல்லாம் ஆகு. இப்போ ஆளு இப்போ 10வது நாள் அப்படியே மிஷினும் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்களா. ஒரு பக்கம் கண்டுபிடிப்புங்கிறது சரியானது தான். இன்னொரு பக்கம் மாட்டுக்கு கோந்தாலை கிடச்சிருந்தா அது இல்லாமல் போச்சு. இப்போ அப்புறம் 10வதுக்கு உள்ளுக்குள்ளே குருவி பார்த்தீங்களா? ஆமாம், நிறைய கூடு கட்டி இருந்துருக்குது. கூடு கட்டி இருக்க மாட்டா இருக்குது. ஆளு கையில் வெட்டினாங்க கூட பார்த்து ஏதாவது பண்ணுவாங்க. பறந்து விழுகுது. அந்த கூட்டை அழிக்கிறாங்களேன்ட்டு அந்த குருவி சத்தம் போட்டு சொல்லும். நான் போய் இங்கே நின்றுட்டு இருந்து பார்த்தீங்களா, என்ற மேலே வந்து ஒன்று விழுகுது. எதுக்கு வந்து அப்படி விழுந்ததுன்னே தெரியல. செல்லிமா ஏனுங்க பாலை பண்ணாடியெல்லாம் பொறுக்கிறேன் உட்காந்துருக்குறேன். பாலை பொறுக்கிட்டு தான் வந்தேன். அதுதான் பொறுக்க போகிறேங்க. இது சின்ன வயசு ஞாபகம் வந்துடுச்சு. வேறு இது இப்படித்தான் பாம்பு மாதிரி இந்த மாதிரி பின்னல் போட்டு பாம்பு மாதிரி பண்ணிட்டு விளையாடிட்டு இருப்போம். பாருங்க சீக்கி செஞ்சுட்டு இருக்கிற ஊதுதான்னு பார்க்குறேன். இதுலேயும் சீக்கி அப்புறம் வாட்ச் வேறு கட்டிக்கிறது வாட்ச் மாதிரி பண்ணிங்க ஊதுதான் பார்க்கலாங்குது. இது வச்சு பெருசாக பண்ணுறது இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிறதுங்க வேறு. இப்படியே இது பெரிய சீக்கியாயிரும். ஊது நல்லா பார்த்துக்கு ஊதுதான் பார்க்குறேன். ஒவ்வொன்றும்
காத்தா ஒரு சவுண்டு காணும். ஐயம்மா நீங்கள் வேறு இப்படி சொல்லிட்டீங்களே. ஊதாமல் போகிறதில்ல, நான் ஊதாமல் மட்டை எடுக்கிறதில்ல. இதே எங்கள் அப்பாரெல்லாம் எனக்கு எங்களுக்கு என்ன பண்ணுன்னா செஞ்சு காட்டுவார். மட்டை மடையிறது, மட்டை பின்னுறது, சரி, பாய் மாதிரி தடுக்கெல்லாம் பின்னுவார். அதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பார், செஞ்சு காட்டுவார். அப்புறம் நாங்கள் அவர் கூட சேர்ந்துட்டு செய்வோம். நான் செய்வேன் இந்த மடுக்கு தடுக்கு பின்னுறது இந்த மாதிரியெல்லாம். காட்டுத்தான் வருது. எப்படி ஊதி காட்டுறேன் பாருங்க. ஆசானா எங்கள் அப்பாரு ஐஸ்காரர் வருவாங்க தோட்டத்தில். ஐஸு அந்த ஏரியா பக்கமே ஐஸ்காரர் வந்து ஐஸு ஊதிட்டு வரக்கூடாது. அறக்கப்பட்ட எடுத்துகிட்டு ஓடுவார் பாருங்க. நாங்கள் எங்கேயாச்சும் ஐஸ் வாங்கிடுவாங்கன்னு. நாங்கள் அப்புறம் அந்த ஏரியா பக்கம் வந்தாலே அடிக்க மாட்டாங்க ஐஸு ஆறுன்னு. நாங்கள் இன்னும் மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கு நெல்லிக்காய் மரத்தில் தூரமாக வரும்போது அடிப்பா. அந்த சத்தம் கேட்டு எங்கள் அப்பாருக்கு தெரியாமல் ஓடி போய் அப்புறம் ஐஸ் வாங்கிட்டு வருவோம். பார்த்தா தீர்ந்து தென்னை மரம் இந்த அறக்க மாட்டை வரும், இந்த அறக்க மாட்டைக்கு இது வருங்க. அதை எடுத்துகிட்டு அடிக்கிறக்கு ஓடுறது. ஐஸ்கார அப்புறம் ஓடுன்னு ஓடுவா. இப்போ இந்த அறக்க மாட்டை அடி வாங்கிக்கிறேன். என்னடா அது? நான் அடி வாங்கினது இல்லை. அப்புறம் தண்ணி தொட்டி ஒன்று பெருசாக இருக்குது, எல்லாம் சேர்ந்து குளிக்குவோம். போய் உள்ள குதிச்சு எந்திரிப்போமா. அதுக்கும் தென்னை மட்டையை தூக்கிட்டு வருவார். தண்ணி காடு போகாது, நீங்கள்லாம் எப்படி இப்படி குதிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி எல்லாம் காட்டுக்குள்ளே போகாதாட்டக்குது. அப்புறம் இப்போ எந்திரிச்சு ஓடுன்னு ஓடுறதாங்க எல்லாம் சேர்ந்துட்டு. அப்பாரு அப்போ அந்த மேலே நடாது ஊதற பாருங்க. கொஞ்சம் ஆப் பண்ணுங்க. கருவு வெட்டி முடிச்சுட்டாங்க. அந்த பூச்சிகள்லாம் நிறைய பறக்குதுங்க. அந்த பூச்சிகள் சாப்பிட்றதுக்காக அப்படியே பறந்து அந்த பூச்சிகள்லாம் பிடிச்சி சாப்பிட்டு இருக்குதுங்க. பாருங்க, ஒரு கரிச்சான் பறவை ஒரு மாட்டு மேலே உட்காந்துட்டு அதுவும் அதனுடைய பங்குக்கு பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்டுருக்குதுங்க. அது பறந்து போய் சீக்கி விடுமா. இப்படி பிரிஞ்சு வராமல் முதல்ல இப்படி குத்திக்கிறது. இது எங்கே ஓடவும் மாட்டேங்குது. சரி, இப்படி பிடிச்சிட்டு இப்படி முள்ளை வச்சு குத்தி, முள் வச்சு அந்த இந்த முள் இருக்குங்க, அதை வச்சு குத்திட்டோம்னா நினைக்கு. இது எங்கேயும் ஓட மாட்டேங்குதுப்பா இருக்குது. எப்படி ஊதரம் பார்த்தீங்களா? சீக்கி வாட்சு மோதிரம் அப்புறம் பருது இது மாதிரி எல்லாம் படிக்கிறது. பாம்பு. ஆமாம், இதுதான் விளையாட்டு. ஒன்ஸ் மோர் எல்லாம் இல்லை, ஒரே மோர் மட்டும்தான். சரி, 2 more. இதே சுற்றிக்கிட்டே பார்த்தோம்னா பெரிய இதாயிரு. அப்புறம் ஊத வேண்டியது, மாற்றி முக்கி ஊதிட்டே இருக்க வேண்டியது. திடீர்னு இந்த ஓலை பார்த்ததும் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. சரி, நம்ம வச்சு போட்டு அந்த பாலையெல்லாம் கட்டி விடு. கட்டிடல வருது, இப்படி குத்திக்கிறது. இந்த மாதிரி குத்திட்டோம்னா நின்னுக்கு. அழகா இருக்குது. செஞ்சு கூட இதைவே ஊதுக்கிட்டுதான், இதைவே ஊதிட்டு அப்படியே போங்க. நாய் வந்து மேலே ஏறிது. அப்புறம் கட்டியாச்சா? ஓ, என்ன ஒரு திருகி இப்படி சொருக்குனா தீர்ந்துது. தூக்கிட்டு போய் போட வேண்டியது. வெயிட்டா இல்லை? வெயிட்டா? இதுக்கு போய் வெயிட்டுன்னா அப்புறம் எப்படி? பாலைகளையும் எடுத்து கட்டி வச்சிடலாம். இது வலிக்கு விழுகு. இந்த பாலையை அடுக்கடுக்கும் கோபமாக வரும். ஆமாம், பாலையெல்லாம் வலிக்கு விழுந்துட்டே இருக்கு. ஆமாம். இப்போ என்னன்னா பண்ணாடி சொல்கிற பேச்சு கேட்குற மாதிரி பாலை கேட்காது. பாலை கேட்கறது இல்லை. ஆனால் பண்ணாடி என்ன சொன்னாலும் கேட்கு. வலிக்கிட்டு போகுது. என்னமோ வேற ஏதாவது சொல்ல வர மாதிரி இருந்தது. நான் ஒன்றும் சொல்லுப்பா, பாலை வந்து கட்டினா நல்லா நின்றுக்கு. இப்போ பண்ணாடி நின்றுக்கு,
பாலம் நிற்காதுன்னு சொல்ல வந்தேன். நீ இந்த ஓலையிலாம் வலிச்சு காட்டுக்குள்ளேயே ஓட்டுடலாம், அங்கே எடுத்து போயிரு. இது மரக்காட்டுக்குள்ளே ஓட்டோம்னா ஆமாம் விற்றுருங்க. திடீர்னு பழைய ஞாபகம் வந்த காட்டிக்கு உட்காந்துட்டேன். ம் அந்த நாள் இப்படி இப்படி அடிச்சுட்டோம்னா நின்றுக்கு நெஞ்சிலே. ஏ அப்படியா? என்னது? அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. அது எங்கள் அப்பா ஞாபகம் தான் வருது. உப்பாக்கிட்ட நிறைய அடி வாங்கிட்டு அப்புறம் எறும்புக்கு மாடெல்லாம் கத்திட்டு இருக்கு, கண்ணுக்குட்டிகளை மேவ எடுத்து போட மாட்டாரு, போய் அடிப்பாரு. அதே கை வேதை எடுத்துட்டு போய் அடிப்பாரு. இது என்னன்னா செல்வி, இந்த ஸ்கூல்ல நல்லா சொல்லி தர்றாங்களா வாத்தியாரு, அன்பா இருந்து அவங்க ஞாபகம் எப்பவுமே வராது. அடி பட்டாசு கிளப்புறாங்கல்ல, அந்த வாத்தியாருக்கு ஞாபகம் தான் வரும். அதான் ஞாபகம் வருது பாருங்க, எனக்கு அப்பப்போ ஞாபகம் வந்துட்டு. பாரு நிறைய அடிச்சுங்காட்டி தான் வந்திருக்குது. அடி எங்களையெல்லாம் அடிக்க மாட்டாரு, அதான் அடிக்கிற மாதிரி ஐஸ்காரனை முடுக்கிறது. அப்புறம் தண்ணியில் தொட்டியில் விளையாடணும்னா காடு போய் சேராதாட்டதெல்லாம் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிக்கிடுவார். தென்னங்காய் தூக்கிட்டு ஓடிவாருதார் அப்படின்ட்டு. அப்புறம் அவ்வளவுதான், எடுத்தா ஓட்டம். அப்புறம் ஒளிஞ்சு எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டு இருந்து அவர் வீடு போன பிறகு அப்புறமா வீட்டுக்கு வருவோம். இப்போ தான் தெரியுது நீ தோட்டக்காட்டு வேலையில் நல்லா செய்யறக்கு உங்கள் ஒப்பாரு தான் காரணம்னு. அவர் விரட்டிலே நல்லா கற்றுக்கிட்டேன். இப்படி போட்டோம்னா நினைக்கு ரைட், ஓகே, அவ்வளோதான், சூப்பர். நீ இந்த ஓலை இலையெல்லாம் எடுத்து காட்டுக்குள்ளே போட்டுடலாங்களா? இந்த ஓலை இலையில சரி கொடுவாயில் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். ஒரு இளநீ போட்டு கொடுத்தா நல்லா இருக்கு. அப்படியா? கொண்டா அதில் எடுத்து நான் காட்டுக்குள்ளே போட்டு ஓலை இலையில எடுத்து கையோட போட்டுடல. அப்புறம் எல்லாமே நீ தான் காட்டுக்குள்ளே செஞ்சதை பேசுவேன். தேங்காய் எடுத்துகிட்டு போயிட்டு உனி எடுப்பீங்களா? கதிர்குருவி சத்தம் பார்த்தியா? நிறைய குருவிக்கு சத்தம் கேட்குது. இந்த சீட் 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 சீட்னு சவுண்ட் வருதுல்ல, அது பேர் கதிர்குருவி. சரி சரி. ஒரு உயிர் வேலி இருந்ததுன்னா அங்கே எத்தனை நம்ம உயிர்கள் வந்துடுது. இது எல்லாமே செல்வி பொறுக்கி காட்டுக்குள்ளே கொண்டு போய் போட்டோம்னா அது வாட்டில் இட்டு போயிரு. அப்படியே நம்ம ஃபாரஸ்ட் பாருங்க. ஆமாம், உள்ள நிறைய பொருள் போட்டிருக்கிறல்ல, கிளைகளை கவாச் பண்ணி விடுறதெல்லாம் எல்லாம் அப்படியே இத்து போயிடுதுங்க. இதுக்குள்ளே நல்லா உரம்பு இருக்குது. பாலையோடு எதுக்கு போடுறீங்க? எல்லாம் இத்து போயிரு மூடு. எல்லா பாலையிலும் நீ வெட்டி எடுத்து அப்பப்போ நீ உனக்கு வீட்டில் கேஸ் வேணான்னு சொல்லு, இருக்கிறதெல்லாம் பொறி கொண்டு வீட்டில் வச்சிடறேன். நான் வீட்டில் கேஸ் பொறுக்கி வச்சுட்டிங்கன்னா கேஸில் இருக்க மாட்டேன். அப்படியா? ஆமாம். சரி, சிலிண்டர் விற்று போடலாமா? விற்ற உடனே விற்கிறக்கு போகாட்டி நான் வச்சுட்டிங்கன்னா தீர்ந்து காலி. கவர்மெண்ட்டு சரண்டர் பண்ணிடலாம். வருஷம் பூரா கொடுப்பீங்களா என்ன பாலை? இதெல்லாம் எடுத்து வச்சு அப்புறம் டெல்லி முள்ளு வெட்டுறது தான், அப்புறம் கவாத் பண்ணுற மாதிரி விறகுலாம் மரத்துலலாம் எல்லாமே வருஷம் மரம் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எடுக்க அப்படியே கையோடையே நாங்களுமே எடுத்துகிட்டு போவோம் 2 பேருமே. இப்போ கொஞ்சம் பண்ணாடை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு தீ பத்திரக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குங்க. அங்கங்கே பற்ற வைக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்குது. பாளையம் இதுவுமே நான் எடுத்துகிட்டு போகிறேங்க. குனியா எங்கள் வீட்டுக்காரரு பாளையெல்லாம் எடுத்துகிட்டு வருவாருங்க. அந்த சீக்கி எது கையில் எடுத்து வச்சுருக்கேன்? சீக்கியா ஊதருக்கு. சரி.